அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பழமொழியோட மீட் பண்ணக்கா வந்திருக்கேன். அது என்ன பழமொழின்னு பாத்தீங்கன்னா, எனக்கே ஒரு புதுசா இருக்கு இந்த பழமொழி. ஆனா இந்த பழமொழி மூலமா தான் ஒரு நியூஸ் பேப்பர்லாம் ரன் பண்றப்ப இந்த மாதிரிதான் கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு டவுட்டா தான் இருக்கு. இந்த பழமொழியை வாசிக்கிறேன், கேளுங்க. எடுப்பார் மழுவை, தடுப்பார் புலியை, கொடுப்பார் அருமை. இதுல மழுவை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்புகள்லாம் அப்படியே சாலிடா இருக்கும். அதை நம்ம ஹீட் பண்ண அது காய்ச்சி உருகி ஒரு லிக்யூட் ஸ்டேஜுக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் மழுன்னு சொல்றது. அதை கூட நம்மளால எடுத்துடலாமா கையால ஒரு தட்டில ஏதாவது பிடிச்சு. அதுக்கப்புறம் தடுப்பார் புலியை, ஒரு பெரிய புலிய கூட ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சு நம்மளால தடுக்க முடியுமா? அதே இது கொடுப்பார் அருமைங்கிறது என்னன்னா, நம்மளால யாராவது ஒருத்தவங்க கொலை வள்ளலா கொடுக்க போறவங்களோட குணத்தை நம்மளால தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இது சொல்றாங்க. நம்ம காமனா இதுக்கும் நியூஸ் பேப்பருக்கு என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்லயும் நம்மளுக்கு தேவையான செய்தி எப்படி தருவாங்களோ அந்த தரக்கூடிய செய்திகளை நம்ம கண்டிப்பா அதை மட்டும்தான் ரீட் பண்ணுவோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய செய்திகளை நம்மளால பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஸோ அது சம்பந்தமான இது ஒரு பழமொழி ரிலேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேற எந்த விஷயத்துல இந்த பழமொழி ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் உதயசங்கர். நன்றி.